விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒரு போறாரு கடந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. சார் அப்படிங்கிற SIR அப்படிங்கிறதுக்கான கண்டன ஆர்ப்பாட்டம், நீக்க சொல்லிய கண்டன ஆர்ப்பாட்டம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் போகும் பொழுது வழிநடுக பேனர்ஸ் வைக்கிறது வழக்கம் நம்ம தமிழக அரசியலையும் சரி, இந்திய அரசியலையும் சரிதான். அந்த மாதிரி ஒரு பேனர்ல வருங்கால தமிழக முதல்வரை அப்படின்னு கண்டினியூஸா பேனர் வச்சிருந்திருக்காங்க. இதை எதிர்த்து பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு கொடுத்த பதிலாம் நம்ம பார்க்கணும். பட் அதுக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்களுக்கு தமிழக முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா கொஸ்டின் மார்க்கு, அடுத்தது மிக முக்கியமா தகுதி இருக்கா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் இருக்கு. அண்ட் இந்த பேனரை வச்சது யாரு, டீடைலா பார்க்க போறோம் இந்த பதிவுல. அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KT. தமிழகத்தின் வருங்கால முதல்வரை அப்படின்னு VCK திருமாவளவன் அவர்களுக்கு பேனர் வைக்கப்பட்டிருக்கு. இந்த பேனர் இவர் கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு போகும் பொழுது கண்ணில் படுது. எல்லா பத்திரிகைகளும் பாக்குறாங்க. கண்டன ஆர்ப்பாட்டம் முடிஞ்சு வரும் பொழுது அது நீக்கப்பட்டிருக்கு, எடுக்கப்பட்டிருக்கு. உடனடியா பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கிறாங்க திருமாவளவன் கிட்ட, இந்த மாதிரி சார் இந்த மாதிரி பேனர் நீக்கி இருக்கிறாங்களே பாத்தீங்களா? இல்ல அங்கதான் இருக்கு. இல்ல சார் நீக்கிட்டாங்க, இப்பதான் நான் பாத்துட்டு வரேன் அப்படின்னோடனே என் தோழர்கள் எடுத்திருப்பாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. சரி, இதெல்லாம் வைக்கிறது நீக்கிறது அரசியல்ல இறங்கினாலே முதலமைச்சர் ஆகணும், பிரைம் மினிஸ்டர் ஆகணும்ன்ற ஆசை இருக்கிறதுன்றது நியாயமான ஒரு கோரிக்கை தான் வச்சுக்கோங்களேன், ஜனநாயகத்துடைய ஒரு கோட்பாடு. சரி, இப்போ விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் அவர்களுக்கு இந்த தமிழக முதல்வர் ஆகிறதுக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். தகுதி அப்படிங்கிறது நான் இது நாட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேஸ்ட் மக்களே, ஜாதி அடிப்படையில் நாங்கள் பேசவே இல்லை. அவர் ஜாதி அடிப்படையில் வச்சு நான் எனக்கு சொல்லவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திருமாவளவன் அவர்களுக்கு தமிழக முதல்வர் ஆகிறதுக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிறத நான் ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸை மட்டும் எடுத்துக்கிறேன். ஃபேக்டர்ஸ் ஐம் டேக்கிங். இதுல நான் ரொம்ப பழசா நான் போகலை. அதாவது திமிரி எடு, திருப்பி அடி, அடங்க மறு அங்கெல்லாம் நான் போகலை. நாடக காதல் பத்திலாம் நான் போகலை. தலித் சமூகம் சேர்ந்த பையன் மாடுகறி சாப்பிட்றான், பலமா இருக்கான், அங்க பொண்ணு இங்க வந்துடுறா, வந்ததுக்கப்புறம் அங்க கன்வென்ஷனை கூப்பிட்டு போயிட்டு இந்த பொண்ணை கழுவி விட்டு கல்யாணம் பண்றாங்கன்ற மாதிரி அவர் பப்ளிக்கா பேசின, மேடையில பேசின மீட்டிங்கு, அதை பத்திலாம் நாங்க பேச வரவே இல்லை. கடந்த 4.5 வருஷமாக திருமாவளவன் கட்சிக்காரங்களும் அதனை திருமாவளவன் எப்படி அணுகிறார்ன்றதை மட்டும் நான் இங்க எடுத்துக்கிறேன். அதுல தமிழ்நாட்டுல மிக முக்கியமா நடந்த பிரச்சனைகள், கள்ளக்குறிச்சி கலவரம், அதை பத்தி நம்ம நிறைய பேசியாச்சு. இப்ப நாங்க பத்தி பேச விரும்பல, அதை பத்தி பேசுறதுக்கு நிறையவும் இருக்கு. அதை அப்புறம் பேசலாம். மிக முக்கியமா நான் எடுத்துக்கிறது 2021 தேர்தல்ல திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து வெற்றி பெற்ற பின்பு கடலூர், சிதம்பரம், விழுப்புரம், பண்ருட்டி, இந்த விங்கில் நான் சொல்றேன், இந்த சர்க்கிள் மட்டும் நான் சொல்றேன். இந்த சர்க்கிள்ல அங்க இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் பைக்லயும் கார்லயும் இந்த சிறுத்தை படத்தை போட்டுக்கிட்டு ஒட்டிக்கிட்டு நேரா பெட்ரோல் பங்க் வராங்க. பெட்ரோல் போடுறாங்க. பெட்ரோல் போட்டு பணம் கேட்டா, யார் தெரியும்ல, எங்க ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, காசு கேட்கிறேன்னு மிரட்டிட்டு போறாங்க. இந்த விஷயத்த நாமளே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம் பல வீடியோக்கள்ல. இது திருமாவளவன் காதுக்கும் போயிருக்கிறது. இதனை அவர் என்ன சொல்றாருன்னா, பரவாயில்ல, ஒரு நாளைக்கு ஒரு 100 பேர் பெட்ரோல் போட்டா 2 பேர் தான் காசு தர மாட்டேங்கிறாங்க, என்ன பெரிய லாபம், என்ன பெரிய நஷ்டம் வந்துட போகுது அந்த முதலாளிக்கு அப்படின்னு இதை கடந்து போயிருக்காராம். இப்போ தலித் சமூகத்தின் போராளி, தலித் சமூகத்தின் விடிவெள்ளி, இப்படியெல்லாம் இவரை புகழ்ந்து தள்ளக்கூடிய இந்த சோகால்டு அல்லக்கைகள் நான் யோசிக்கிறேன். இவனுங்க ஒரு பெட்ரோல் பங்க்ல போயிட்டு ஒரு பிசினஸ் பண்றவங்க கிட்ட காசு கொடுக்காம பெட்ரோல் போட்டு போறாங்க, ஒரு நல்ல கிடையாது, தொடர்ந்து பண்றாங்க இந்த விஷயத்த. அப்படின்னும் பொழுது இதனை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது? 100 பேர் பெட்ரோல் போட்டா 2 பேர் தான் காசு தராம இருக்கிறாங்க, நஷ்டம் ஒன்றும் பெருசா வந்துட போறது கிடையாது அவங்களுக்கு அப்படின்னு இதை கடந்து போயிருக்காருன்னா என்ன அர்த்தம்? இங்க நம்ம ஆட்சி நடக்குது, இங்க VCKவை சேர்ந்தவங்க என்ன வேணா நீங்க செஞ்சுக்கோங்க, என்ன வேணா நீங்க பண்ணிக்கோங்க, இதுக்கு நான் முழு சப்போர்ட்டா இருக்கேன், எந்த தப்பு வேணா பண்ணுங்க, எந்த அராஜகம் வேணா பண்ணுங்க, நான் முழு சப்போர்ட்டா இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லாம சொல்ற திருமாவளவன். இது ஃபர்ஸ்ட். 2வது, கள்ளக்குறிச்சி கலவரம் நம்ம ரொம்பவே பார்த்துப்போம் மக்களே. அந்த கள்ளக்குறிச்சி கலவரத்துல மிக முக்கியமா இன்வால்வ் ஆனது VCK. மிக முக்கிய காரணம் VCK. திராவிடமணி அப்படிங்கிறவன் தான் இதுல மிக முக்கியமான காரணம். அவனை காப்பாத்துறதுக்காக கலவரத்தை முடிச்சதுக்கு அப்புறம் இங்கிருந்து கிளம்பி ஸ்டாலின் கிட்ட கூட்டு போய் மாலை போட வச்சு போட்டோ எடுக்க வச்சு இந்த அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணது யாரு? திருமாவளவன். அடுத்தது மிக முக்கியமான விஷயத்துக்கு வரேன்.
அதாவது இதெல்லாம் இண்டிவிஜுவல் பார்ட் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒரு சமூகமே பாதிக்கப்படக்கூடிய ஒரு பிரச்சனை, புதுக்கோட்டை வேங்கவேல் பிரச்சனை. இந்த புதுக்கோட்டை வேங்கவேல் பிரச்சனைக்கு பார்வையிடுறதுக்காக திருமாவளவன் வர்றார். வரும்பொழுது அவர் வந்து அட்மாஸ்பியரை ஃபர்ஸ்ட் பார்க்குறாரு. என்னன்னா, ஒரு வேங்கவேல் அப்படிங்கிற கிராமம், ஒரு ரோடு போகுது. அந்த ரோடு முட்டு சந்து. அந்த ரோடை தாண்டி வேற எங்கேயும் போக முடியாது. அந்த ரோடு, அந்த ஒரு தெரு தான் அந்த வேங்கவேல் அப்படிங்கிற கிராமம். அது ஃபுல்லா தலித் சமூகத்து மக்களை சேர்ந்த ஒரு கிராமம். அங்க இந்த சொல்லக்கூடிய இந்த வாட்டர் டேங்க் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா, நேரா உள்ள வந்தா கிட்டத்தட்ட அங்க ஒரு லெட்ஸ் டேக் 90 வச்சுக்கோங்களேன். 90 வீடு இருக்குன்னா 90 வீட்டுல ஒரு 50 வீடு, இந்த பக்கம் ஒரு 50 வச்சுக்கோங்க, இந்த பக்கம் ஒரு 50 வச்சுக்கலாமே. இதுல ஒரு 30 வீடு தள்ளி அந்த சென்டர் பாயிண்ட்ல ரைட் ஹேண்ட் சைடுல அந்த டேங்க் இருக்கு. திருமாவளவன் வராரு, வந்து டேங்கை பாக்குறாரு. பார்த்துட்டு சொன்ன முதல் வார்த்தை, இங்க எப்படிரா வந்து மலத்தை கலந்துட்டு போயிருக்க முடியும்? அதாவது இது முட்டு சந்து, இது பூரா தலித் சமூகத்து மக்கள். அண்ட் காலையில நீங்க சொல்றீங்க டைமிங், இந்த இடத்துல வந்து அந்த டேங்க் மேல ஏறி ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்தவன் மலத்தை கலந்துட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டான், யாருன்னே தெரியலன்னு நீங்க கிளைம் பண்றீங்கன்னா இங்க எப்படிரா பண்ணிருக்க முடியும் அப்படிங்கிற வார்த்தையே குசுன்னு சொல்லியிருக்காரு. சரி சொன்னாரு இல்லையா, கூட தான் சொல்றான்னா, தலைவரை என்ன தலைவர் இப்படி சொல்றீங்க? ஆமா தலைவரே அப்படின்னப்போ இவன் என்ன சொன்ன, இவர் ஆக்சுவலா இல்லப்பா இது ரொம்ப பெரிய தப்பு, இப்படிலாம் நீங்க பிரச்சனை பண்ணக்கூடாது, இது வந்து ஒரு சமூகத்துக்கு நல்ல ஒரு பெரிய நம்ம சமூகத்து மேல ஒரு பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சியை உண்டு பண்ணிடும், தப்பான ஒரு மனநிலைமை உண்டு பண்ணிடும், நீங்க இப்படிலாம் பிரச்சனை பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு ஒருத்தர் அட்வைஸ் பண்ணோமா. அப்படியே போறாரு, பிரஸ் மீட் ஆர்கனைஸ் பண்றாங்க, பிரஸுக்கு முன்னாடி வந்து அவ்வளவு அப்படியே கொதிச்சு பேசுறாரு. இது மாதிரி உள்ளவரெல்லாம் தமிழக முதல்வரானால் என்ன நிலைமை ஆகும் அப்படிங்கிறத நான் உங்க அனுமானத்துக்கு நான் விட்டுறேன். அடுத்த விஷயம், ரீசனா நடந்த மேட்ரு. அதாவது இதெல்லாம் ஒரு பக்கம், அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்க என்ன தப்புனா நீ பண்ணு, மாற்று சமூகத்துக்காரங்க என்ன வேணா பிரச்சனை பண்ணு, நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் ஒரு தலைவராக இருக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அடுத்தது மிக முக்கியமா ரீசனா நடந்த பிரச்சனை, மெட்ராஸ் ஹைகோர்ட் வாசல்ல திருமாவளவன் காரு போய் ஒரு ஸ்கூட்டரை மோதிருச்சு அப்படின்னு அவர் கிளைம் பண்றாரு. ராஜீவ்காந்தி அட்வொகேட் கிளைம் பண்றாரு. சரி, மோதலுக்கு அப்புறம் அவன் திரும்பி கத்துறான். உள்ள இருந்து திருமாவளவன் தெரிஞ்சவனே அவன் நகர்ந்து போறான். உங்க கார்ல பின்னாடி இருந்து உங்க அல்லக்கைகள்லாம் இறங்கி அவன் அடிக்கிறாங்க. அடிச்சவனே அவன் உயிருக்கு பயந்து இங்க தப்பிச்சு அவர் வந்து பார் கவுன்சிலுக்குள்ள போறாரு. பார் கவுன்சிலுக்குள்ள போகும்பொழுது அந்த கேட்டை சாத்திட்டு போறாரு. அந்த கேட்டை சாத்திட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த கேட்டை திறக்க சொல்லி பிரச்சனை பண்ணி உள்ள வந்து நீ என்ன சமூகம்னு கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் வெளியாகுது. அப்போ அந்த அடிபட்ட நபர் வந்து அகமுடையார் சமூகத்தை சேர்ந்தவர், முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் இந்த பிரச்சனையை பெருசாக்கி இருக்கிறாங்க இந்த விசிகே ஆட்கள்லாம். இதனை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தவர் திருமாவளவன். இந்த விஷயம் ஹைகோர்ட்டுக்கு போகுது. ஹைகோர்ட்டுக்கு போன பின்பு திருமாவளவனை பத்தி அதிருப்தி தெரிவிச்சாங்க, கருத்து தெரிவிச்சாங்க ஆனரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட். இப்படி ஒரு தலைவர் நடந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க, வருத்தமாக இருக்கிறதுன்றாங்க. யோசிச்சு பாருங்க மக்களே. அதாவது கண்ணு எதிர நடக்கலைங்க, நீங்க சொல்லலாம், கிளைம் பண்ணலாம், புதுக்கோட்டை வேங்கவேல்ல நான் நடந்ததை பார்க்கல, சரி. இந்த கள்ளக்குறிச்சி நடந்ததை பார்க்கலன்னு சொல்லலாம், சரி. பெட்ரோல் பங்க்ல வந்து பெட்ரோல் போட்டு நடந்ததை பார்க்கலன்னு சொல்லலாம், சரி. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல உங்க கண்ணு முன்னாடி நடக்கிறத நீங்க பார்க்கல அப்படின்னா அப்போ கண்ணாடி ஃபர்ஸ்ட் நீங்க மாற்ற வேண்டியது இருக்குன்னு அர்த்தம். கண்ணு முன்னாடி நடக்கிற விஷயத்த அவர் பார்த்துக்கிட்டு இருந்து அவர் வண்டி மூவ் ஆகி போகுது அப்படின்னா இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இத ஒருத்தவன் வீடியோ எடுக்கல அப்படின்னா, ஸ்கூப் நியூஸ், இது ஒரு பத்திரிகை வீடியோ எடுத்துட்டாரு பத்திரிகையாளர், இந்த ஸ்கூப் நியூஸை வீடியோ எடுக்கல அப்படின்னா அது அவனுக்கு லாஸ். யோசிச்சுப்பாங்க, எடுக்காம இருந்திருந்தா எப்படி திருச்சிருப்பாங்க அந்த விஷயத்த. எடுத்ததுனால அந்த பாலிமர் தொலைக்காட்சியோடைய பத்திரிகையாளர்கள் வந்து போன் போட்டு மிரட்டியிருக்கானுங்க இந்த விசிகே ஆட்கள்லாம். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய கடமை யாருடையது? இப்ப யோசிச்சு பாருங்க மக்களே. அதாவது நான் ஜாதி ரீதியா பேசல, ஒரு தனி மனிதனா நான் பேசுறேன். திருமாவளவன் தனி மனிதனா
இந்த அவங்களுடைய கட்டமைப்புல இருக்கக்கூடிய இந்த கட்சியை கண்ட்ரோல் பண்றது கூட தகுதி இல்லை அப்படின்னா தமிழகத்தின் முதலமைச்சரா அவர் வராருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரி வன்முறை நடக்கும் இங்க, என்ன மாதிரி தவறுகள் நடக்கும் இங்க. இந்த தவறுகள் யாரு பண்ணுவா? விசிக்கு ஆளே பண்ணுவான். இவரு எதையுமே கண்டுக்க மாட்டாரு. கேட்டா அவரு தான் செய்ய மாச்சே, எதையும் கண்டுக்க மாட்டாரு. அப்போ மற்ற சமூகத்து ஆட்கள் என்ன மாதிரியான இன்னல்களுக்கு ஆளாவார்கள்? இது ரிவர்ஸ் டிஸ்கிரிமினேஷன் தான், நத்திங் பட் ரிவர்ஸ் டிஸ்கிரிமினேஷன். இப்போ இப்படி நடக்கக்கூடிய நபர் தமிழகத்தின் முதல்வர் ஆகிறதுக்கு தகுதியானவரா அப்படின்ற கேள்வி நம்ம மக்கள்கிட்ட முன்வைக்கணும். அடுத்தது, ஆக முடியுமா, வாய்ப்பு இருக்கா அப்படின்ற அடுத்த கேள்வி. தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு காலத்துல பிற்படுத்தப்பட்டு இருந்தாங்க அப்படின்லாம் சொல்றாங்க மக்களே. சரி, அதெல்லாம் நம்ம கண்ணெதிர பார்க்கல, ஓகே, கதைகள் கேட்கின்றோம். ஆனா கதைகளுக்கும் இரண்டு பக்கம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கதைகளையும் பல பல கதைகள்லாம் வெளியாகுது. ஸோ இதை நம்ம டீப் அனாலிசிஸ்க்குள்ள இப்ப நான் போக விரும்பல இந்த விஷயத்துக்குள்ள. ஆனால் தலித் சமூகத்து மக்கள் மேம்பட்டு வர வேண்டும் அப்படின்னு நினைக்கிற யாருமே they never support திருமாவளவன். அதே மாதிரி தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு பல கட்சிகள்ல உறுப்பினரா இருக்கிறாங்க, அந்த கட்சிக்கு சப்போர்ட்டர்ஸா இருக்கிறாங்க. அதிமுக இருக்கிறாங்க, திமுக இருக்கிறாங்க, காங்கிரஸ் இருக்கிறாங்க, சில பேர் பிஜேபி இருக்கிறேன்னு சொல்றாங்க, அண்ட் இப்போ டிவிக்கில் இருக்கிறாங்க. ஸோ தலித் சமூகத்துடைய ஓட்டை மட்டும் வச்சுக்கிட்டு திருமாவளவன் ஏன்னா இன்னொரு விஷயம், திருமாவளவனுக்கு மாற்று சமூகத்து மக்கள் ஓட்டு போட வாய்ப்பே இல்லை. ஏனால் இவர்கள் பண்ணக்கூடிய இந்த அட்டூழியங்கள், அராஜகங்கள், கட்ட பஞ்சாயத்து, இந்த மாதிரியான சில்லற வேலைகள்லாம் பண்றதை பார்த்து மற்ற சமூகத்து மக்கள்லாம் கோச்சு போயிருக்கிறாங்க. யாருக்கும் அவங்களை பிடிக்கல. அதாவது ஒரு காலத்து சொன்னாங்க பாருங்க மக்கள், இவங்க சொல்ற மாதிரி ஒடுக்கப்பட்டவர்கள் சொல்றாங்க இல்லைங்களா, இன்றைக்கு இவர்கள் செய்கின்ற காரியத்தால் இவர்களை ஒதுக்கிதான் வைக்கிறாங்க மற்ற சமூகத்தார்கள்லாம். அவன் வேணாம்ப்பா, பிரச்சனைக்காரன்ப்பா, அவன் எதுக்குப்பா அவன்கிட்ட இது பண்ணிட்டு விட்டுருப்பா, அவனை ஒதுக்கிடலாம்ப்பா. சோ ஒடுக்கப்பட்டவர்கள் இப்பொழுது ஒதுக்கப்படலாயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒடுக்கணும்னாங்க, இப்போ ஒதுக்கிட்டாங்க. இதுக்கு யாரு காரணம்? திருமாவளவன். இப்போ தலித் சமூகத்து மக்களே மேம்பட்டு போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் திருமாவளவன் சப்போர்ட் பண்றது கிடையாது. அவங்க படிக்கிறாங்க, வேலை வாங்குறாங்க, அவங்க வேற வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுறாங்க, புடிச்சு ஓட்டு போட்டு போயிடுறாங்க. இப்போ திருமாவளவன் சப்போர்ட் பண்றான்னு பாத்தீங்கன்னா, திருமாவளவனால பெனிஃபிட் அடையிடுவாங்க. கட்ட பஞ்சாயத்து பண்றதை சப்போர்ட் பண்றவங்க, கட்ட பஞ்சாயத்து பண்றவங்க, வசூல் பண்றவங்க நம்ம பார்த்துருப்போம். மக்களை பார்த்துருப்போம் பாருங்க. ஒரு கல்குவாரியில போயிட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள விசிக்கு ஆள் போய் காசு கேட்கறான். இதுக்கு என் தலைவர் சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஆஃபீஸ் வைக்க சொல்லியிருக்காரு, அந்த மாவட்டத்துல ஆஃபீஸ் வைக்கிறது காசு வேணும்னு கேட்கறான். இப்ப நீ சம்பாரிச்ச காசு என்னாச்சு? இப்ப நீ சம்பாதிக்கவே இல்லை, இப்படிதான் போராட்டத்தில் உட்காந்துருக்க அதானே. சரி, ஆஃபீஸ் வைக்கணும்னா விசிகேல மெம்பரா இருக்கான்ல உன்னோட டிஸ்ட்ரிக்ட்ல, அவன்கிட்ட காசு வசூல் பண்ணு, அவன் 10 பைசா கொடுக்க மாட்டான். சோ இவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குன்றத பாருங்க. அப்போ இந்த மென்டாலிட்டி உள்ள நபர்கள் தான் விசிகேல இருக்கிறாங்க, இவங்க தான் ஓட்டு போடுறாங்க. நான் தலித் சமூகத்து மக்கள் கிடையாது. தலித் சமூகத்து மக்கள் இப்போ ஸ்கேட்டர் ஆகுறாங்க. சோ இந்த மற்ற சமூகத்து மக்கள் ஓட்டு விசிகேக்கு போட மாட்டாங்க. அப்போ விடுதலை சிறுத்தை கட்சியில திருமாவளவனால ஒரு முதலமைச்சர் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா 100% கிடையாது. அடுத்த ஒரு கேள்வி இப்போ இருக்கு, என்னன்னா ஏதாவது ஒரு கட்சியில போய் இணைஞ்சுக்கிட்டு கூட்டணியா போய் உட்காந்துக்கிட்டு துணை முதல்வரா உட்காந்துக்கிறேன் அப்படின்றா வாய்ப்பு இருக்கு. அது எப்பன்னா, இப்போ டிவிகே மாதிரியான கட்சிகள்லாம் அதிகாரத்தை பங்கு தரன்னு கூப்பிட்டுருக்காங்க பாத்தீங்களா. இந்த அதிகாரத்தை பங்கு தரன்னு கூப்பிடுறத வச்சுக்கிட்டு இவங்க போயிட்டு சப்போஸ் தமிழக வெற்றி கழகம் 2026 இல்லது 31 இடத்துல வின் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு. அந்த மாதிரி போகும்பொழுது அதிகாரத்தை பங்கு தரேன்னு சொல்லக்கூடிய கட்சி கூட இணைஞ்சு போயிட்டா ஒரு துணை முதல்வர் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அங்கேயும் எந்த கட்சி, இப்போ விஜய்க்கு மெச்சூரிட்டி கம்மியா இருக்கு, ரொம்ப தெரியல, ஆக்சுவலா டீப்பா தெரிய ஆரம்பிக்கும் பொழுது யாருமே இதை விரும்ப மாட்டாங்க. ஏனால் இன்டைரக்டா எப்படி இப்போ 2021 25 வரைக்கும் நடந்த மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் திருமாவளவனும் விசிகே மட்டும்தான் காரணகர்த்தா அப்படிங்கிற ஸ்டாலினுக்கு தெரிஞ்சு அவர் கோபமா இருக்காரோ, பிடிக்காம இருக்காரோ, அதே போன்று இந்த விஷயம் தெரிய 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 கொஞ்சம் கொஞ்சமா எந்த கட்சியில போய் கூட்டணி அமைச்சாலும் அந்த கட்சி நபர்களுக்கு பிடிக்காம போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சோ அதற்கும் வாய்ப்புகள் கிடையாது. ஸோ தகுதியும் கிடையாது, வாய்ப்பும் கிடையாது அப்படிங்கிறதான் இந்த அனாலிசிஸ் மக்களே. இன்னொரு விஷயம் கேட்குறேன்,
அதாவது கரூர்ல 41 பேர் இறந்து போன சமயத்துல திருமாவளவன் என்ன பேசியிருந்தாரு பாத்தீங்கன்னா, ஒரு கட்சினா கட்டமைப்பு தேவை. அந்த கட்டமைப்பு வந்து இப்போ ஒரு கூட்டத்துக்கு எத்தனை பேர் வராங்க அப்படிங்கிறது அந்த மாவட்ட செயலாளர், அப்புறம் பகுதி, அமைப்புன்னு சொல்லி குறைஞ்சு வந்து எத்தனை பேருன்ற கணக்கெடுத்து அந்த கணக்கு தான் வந்து லிஸ்டா கொடுப்பாங்க. அதுல வந்து ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு போட்டு கொடுப்பாங்கன்னு சொன்னார் இல்லைங்களா? அதே போன்று ஒரு கூட்டத்துல பேனர் வைக்கிறாங்க அப்படின்னா என்ன பேனர் அடிக்கிறாங்க, என்ன வார்த்தை போட்டு அடிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தலைமை வரைக்கும் போகும். அது போகிறது மட்டும் இல்லாம இதை கண்காணிக்க ஒரு குழு வச்சிருப்பாங்க. தப்பா அடிச்சிட போறான்ப்பா, ஏதாவது பாத்துக்கங்கப்பான்னு குழு வச்சு அசிங்கமாயிரும் இல்லையா? அதனால அப்போ வருங்கால தமிழக முதல்வரே அப்படின்ற பேனர் அடிக்கப்பட்டிருக்குனால் இது தெரியாமல் அடிக்கப்பட்டிருக்கு. அப்போ திருமாவளவனுக்கு தெரியாம இந்த பேனர் அடிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதை அவர் ஒத்துக்கிறாருனால் அப்போ உங்க கட்சியில கட்டமைப்புன்றது இல்லை. விடுதலை கட்சி திருமா கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்னு முடிவெடுத்துக்கலாம். சரி, தெரிஞ்சுதான் அடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அப்ப ஸ்டாலின் எங்க போக போறாரு இப்போ? அப்ப நான் அப்பயே சொன்ன மக்களே, அதாவது கலவரத்தை நான் சொன்னேன்னா, கள்ளக்குறிச்சி கலவரத்துல இருந்து என்ன ஆகும்னா, நாளைக்கு உங்க சீட்டுக்கே வந்து அவ்வளவு ஸ்டாலின் எந்திரிங்க நான் உட்காருன்னு சொல்லிட்டு வந்து உட்காருவாங்கன்னு நான் சொன்னேன். அது இன்னைக்கு நடந்திருக்குன்ற பார்க்க முடிகின்றது. மக்களே நினைக்கின்றது கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.